விநாயகரை வணங்கக்கூடிய முறையில் சற்று வினோதமாகவே இருக்கும். அதாவது விநாயகரை வணங்கும்போது நாம் நமது தலையில் குட்டிக்கொள்கின்றோம், தோப்புக்கரணம் போடுகின்றோம். தலையில் குட்டிக்கொள்ளும் வழக்கத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் அகத்திய மாமுனிவரே ஆவார். சிவ பார்வதி திருமணத்தின் போது வடபகுதி உயரவை பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்திய மாமுனிவர் வடக்கிலிருந்து தெற்கே வருகின்றார். அவர் வரும் வேளையில் கங்கையானவள் அருளி மறித்து நிற்பதை காண்கின்றார். கோபம் கண்ட அகத்திய மாமுனிவர் உடனே கங்கையை தனது கமண்டலத்தில் அடைத்து தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். இவ்வாறு நடந்து வரும் வேளையில் சற்று களைப்புறும் பொருட்டு கமண்டலத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அருகில் உள்ள நதியில் நீராடச் செல்கின்றார். தற்செயலாக அவ்விடத்தில் ஒரு சிறுவன் தோன்றவே அந்த சிறுவனிடம் கமண்டலத்தை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு செல்கின்றார். அவ்விடத்தில் ஒரு காகம் தோன்றி அந்த கமண்டலத்தை சாய்த்து விடவே அக்கமண்டலத்தில் உள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இது கண்ட அகத்திய மாமுனிவர் அச்சிறுவனின் தலையில் குட்ட அவனை நோக்கி ஓடுகின்றார். அகத்திய மாமுனிவரை ஓட வைத்த அந்த சிறுவன் விநாயகப் பெருமான் ஆவார். அகத்திய முனிவர் தன் கையை தூக்கி அச்சிறுவனின் தலையில் குட்டும் வேளையில் விநாயகப் பெருமான் காட்சி தருகின்றார். விநாயகப் பெருமானையே குட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று எண்ணி அகத்தியர் தமது தலையிலேயே குட்டிக் கொள்கின்றார். மன்னிப்பு கேட்கும் பொருட்டு தோப்புக்கரணமும் போடுகின்றார். இதனாலேயே விநாயகப் பெருமான் முன் நிற்கும் போது நமது தலையில் குட்டிக் கொள்கின்றோம், தோப்புக்கரணம் போடுகின்றோம். காகமாக தோன்றியவரும் விநாயகப் பெருமான் ஆவார். காக்கை விரித்து கமண்டலம் ஆடி நீர் ஓடியதால் அது காவிரி எனப்படுகின்றது. இவ்வாறாகத்தான் காவிரி ஆறு உண்டாகியதாக சொல்லப்படுகின்றது. நாம் நமது தலையில் குட்டிக்கொள்ளும் போது நம்முடைய வலது கை இடப்புறத்தில் வர வேண்டும், இடது கை வலப்புறம் வர வேண்டும்.